18:1 வாசிங்க பார்க்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோத்திரம். இது மட்டும் உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் கிட்ட போறோம், அங்க போறோம், இங்க போறோம், அவனுக்கு மனசே இல்லாம இருக்கு. ஆனா மனசு கொண்ட ஆண்டவர் உங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறதுனால சோர்ந்தே போகாத ஒரு ஃபயர், சோர்ந்தே போகாம ஜெபிக்கிற ஒரு அனுபவம், எந்த நிலையிலையும் கூட ஜெபத்தை நிறுத்தாத ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஜெபிக்கிற செயல் இருந்துகிட்டே இருந்தா அந்த செயல்ல தேவ செயல் வந்து இணைக்கப்பட ஆரம்பிக்கிறது. தேவ செயல் யாருக்கு வெளிப்படுகிறது? தேவ செயல் எவருடைய வாழ்வில் வெளிப்படுகிறது? யாரெல்லாம் தங்களை தேவனுக்கு தத்தம் பண்றாங்களோ அவங்க லைஃப்ல தான் ஆண்டவருடைய செயல் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. என்ன, அவர் வாசற்படியில் நின்று தட்டி கொண்டேதான் இருக்கிறார். திறக்கிறவங்க வாழ்க்கைக்குள்ள வந்து அவர் குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறார். திறக்கிறவங்களுடைய பாதைகளுக்குள், திறக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்குள், திறக்கிறவங்களுடைய ஜீவியத்துக்குள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் என் ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கிறேன், என் கர்த்தருக்கு நான் திறந்து கொடுக்கிறேன், சத்தியத்துக்கு நான் திறந்து கொடுக்கிறேன், வசனத்துக்கு நான் திறந்து கொடுக்கிறேன், வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ, எத்தனை பெரியவர் நீர், எத்தனை மகத்துவமானவர் நீர், எத்தனை மேன்மையானவர் நீர், எத்தனை மகிமையானவர் நீர். ஜெபத்தை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். ஜெபத்தை ஒரு நாளும், ஏன்னா அவங்க லைஃப்ல தான் தேவனுடைய செயல் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவங்க வாழ்க்கையில தேவனுடைய செயல்கள் வெளிப்பட்டு, நான் சொல்லுகிறேன், அது தற்செயலாய் அல்ல, தேவ செயலாய் மாறும் உங்க வாழ்க்கையில. ரூத்தினுடைய அந்த உறுதித்தன்மை, ரூத்தினுடைய அந்த ஒரு உறுதித்தன்மை அவளுக்குள்ள இருந்ததுனால என்ன ஆச்சு? அவள் வாழ்வில் நடந்த தற்செயல்கள் எல்லாம் தேவ செயல்களாகவே மாறினது. நான் சொல்லுகிறேன், இந்த ஊரில் நீங்கள் பிறந்தது தற்செயல் அல்ல, இந்த ஊரில் நீங்கள் வாழ்ந்திருப்பதும் தற்செயல் அல்ல, இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருப்பதும் தற்செயல் அல்ல, அத்தனையும் தேவ செயலே. இனி அடுத்து அடுத்து உங்கள் வாழ்வில் தேவன் செய்யக்கூடிய அத்தனை அற்புத நன்மைகளும் தற்செயல்கள் அல்ல. ஜெபிக்கிற உங்கள் வாழ்வில் தேவ செயல் வெளிப்படும். ஞானமோ அறிவோ, அறிவுக்கு எட்டாத புத்தியும் செய்து முடிக்காத ஒன்றை தேவனுடைய செயல் நிறைவேற்றி முடிக்கும். ஜெபம் பண்ணும் நடக்கும்னு பார்த்தோம், நடக்கல. என்ன பண்ணலாம்? இன்னும் ஜெபம் பண்ணுவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் ரொம்ப நாளா ஜெபம் பண்றீங்களே, நடந்துச்சா? நடக்கல. நடந்துச்சா? நடக்கல. என்ன பண்ணலாம்? இன்னும் ஜெபம் பண்ணும். அவ்வளவுதான். இன்னும் ஜெபம் பண்றோம், இன்னும் ஜெபம் பண்றோம். நடந்துச்சா? நடக்கல. பக்கத்துல பாத்தீங்களா? நடந்துச்சா? ஆமா. அவரும் முன்னாடி இருந்து ஆகும் ஆகும் சொன்னாரு. 11 மாசம் முடிஞ்சிச்சு, ஆச்சா? ஆகல. நடந்துச்சா? ஆஹா. என்ன பண்ணலாம்? ஜெபத்தை முடிச்சலாம். இன்னும் ஜெபம் பண்ண போறேன், இன்னும் ஜெபம் பண்ண போறேன். அததான் ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. என்ன நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். முன்னாடி நடந்திருந்தா தமா துண்டு கிடைச்சிருக்கும். இனி உன் லைஃப்ல தேவன் செய்ய போகிறதெல்லாம் பயங்கரமா இருக்கும், பெரியவைகளா இருக்கும், கிரகிக்க முடியாத மகத்தான காரியமா இருக்கும். ஆண்டவர் உனக்கு சாதாரணமானதை அல்ல, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பூமியின் கண்கள், தேச ஜானங்கள் பார்க்கும் பொழுது, ஓ, இது கர்த்தரால் ஆயிற்று, எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, கர்த்தர் இவர்களோடு கூடவே இருக்கிறார், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லத்தக்க வண்ணமாய் தேவன் செய்யக்கூடிய செயல்கள் பெரியவைகளா இருக்கும், பயங்கரமா இருக்கும்.
ஜெபம் அல்லேலூயா உங்களை விட்டு ஒரு நாளும் விலகிடவே கூடாது. உங்களை விட்டு விலகிடவே கூடாது. உங்களை விட்டு விலகிடவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, பலர் உங்க கையை விட்டிருக்கலாம். ஆனா நீங்க ஒரு நாளும் அவருடைய கையை விட்டுறவே கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் உங்களை விடவே இல்லை. பாருங்க, மத்தவங்க விட்டாங்க, நீங்க நினைச்சு பார்த்துக்கவே மாட்டீங்க. இவங்க விடுவாங்க, இவங்க விடவே மாட்டாங்க. அவங்க தான் முதல்ல விடுவாங்க. இவங்க தான் நமக்கு அப்படி நினைப்பீங்க பாருங்க. அவங்க தான் வச்சு செய்யற முதலாளாவே இருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், இவரை நீங்க விட்டுறவே கூடாது. ஏன்னா இவர் எப்பவுமே உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. உங்களை விட்டுறவே மாட்டாரு, விட்டு கொடுக்கவே மாட்டார். சொல்லலாம், கால் நல்லா இருக்குங்க, கை நல்லா இருக்குங்க, கண்ணு நல்லா இருக்குங்க, காது கூட நல்லா இருக்குங்க, ஆனா காரியம் தாங்க நல்லா இல்லை. ஏன்னா இது ஒருத்தர் என்கிட்ட அப்படியே சொன்னார். கால் நல்லா இருக்குங்க, கை நல்லா இருக்குங்க, கண்ணு கூட நல்லா இருக்குங்க, காது கூட நல்லா இருக்குங்க, காரியம் தாங்க நல்லா இல்லை. நான் அப்படியே அவருக்கு சொன்னேன், உன் காலை நல்லா வச்சிருக்கிற ஆண்டவர், உன் கையை நல்லா வச்சிருக்கிற ஆண்டவர், உன் கண்ணை நல்லா வச்சிருக்கிற ஆண்டவர், உன் காதை நல்லா வச்சிருக்கிற ஆண்டவர் காரியத்தையும் நன்றாக மாற பண்ண வல்லவரா இருக்கிறாரு. காரியத்தை விட கால் தான் பெஸ்ட். அது இப்ப தெரியாது. உன் காரியத்தை விட சிறந்தது உன் கை. அது இப்ப தெரியாது. நல்ல கொசு புசுன்னு இருக்குல்ல, தெரியாது. இல்லாத போது தெரியும். உன் காரியத்தை விட ரொம்ப பிரதானமானது உன் காது. அது இப்ப தெரியாது. செவிடாகும் போதுதான் தெரியும். உன் காரியத்தை விட சிறந்தது உன் கண்ணு. பார்வை குறையும் போது தெரியும். அப்போ காரியத்தை விட சிறந்ததையே சிறப்பாய் வைத்திருப்பாரே, ஆனால் காரியத்தை ஏன் அவரால் கைக்கூடி வர செய்ய முடியாது? 2 கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லுங்க, காரியத்தை விட பெரிதானவைகளையே சிறப்பாய் தந்திருக்கிற ஆண்டவர். காரியத்தை கைக்கூடி வர பண்ண மாட்டாரா? ரெண்டு நண்பர்கள், ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தர், ஒருவர் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவர். இந்த ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவர் செல்வந்தரை பார்த்து சொன்னாராம், நான் ரொம்ப ஏழை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ரொம்ப தரித்திரத்துல இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்ப இந்த செல்வந்தர் இவரை பார்த்து சொன்னாராம், யார் சொன்னது? நீ அப்படி நினைச்சுக்கிற? உண்மையானவே செல்வந்தர் நீ தான் இந்த உலகத்துல. அப்படியா? என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. அப்ப அவர் சொன்னாரா, சரி உனக்கு என்ன ரூபா நோட்டு தானே வேணும்? நான் தரேன். ஆனா எனக்கு நீ உனக்கு தரியா? உன்கிட்ட இருக்கிறது எனக்கு தா, உனக்கு வேண்டிய செல்வத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னாரா. என்கிட்ட என்ன இருக்குது? இவர் என்ன பெருசா கேட்டுற போறார்? கண்டிப்பா நான் கொடுத்துறேன் அப்படின்னாரா. அப்ப இவர் சொன்னாரா, உன் ஒரு காலை வெட்டி கொடு, 2 லட்சம் தரேன்னாராம். உன் ஒரு கையை வெட்டி கொடு, 3 லட்சம் தரேன். உன்னுடைய ஒரு ஹார்ட்டை எடுத்து கொடு, 10 லட்சம் தரேன். உன் 2 கிட்னி எடுத்து கொடு, 20 லட்சம் தரேன். இப்படி பேரம் பேசும்பொழுது 1 கோடி 10 கோடிக்கு கணக்கு போட்டாராம். 10 கோடிக்கு கணக்கு போட்டு 10 கோடி தரேன், மொத்தமா கொடுத்துறியா? உண்மையாவா? மெய்யாலுமா? இவ்வளவு பணமா? பணமாவா? பணம் கூட கொடுக்க முடியாத சொத்துக்களை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கார் தெரியுமா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதுக்கே காலம் ஃபுல்லா ஆண்டவருக்கு நான் நன்றியா இருக்கணும். அதுக்கே காலம் ஃபுல்லா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நான் பிரமிக்கப்பட்ட அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் தேவனே நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தரையில சப்னாங்கால் வர மாட்டேங்குது. சப்லாங்கால் ஏதோ கரெக்டா சொல்லுங்க. சப்னாங்களா? சப்லாங்கால். பக்கத்துல பார்த்து, இப்படி சப்லாங்கால் போட்டு உலகத்துல யாராலையும் உட்கார முடியாது தெரியுமா? இதுவே பெரிய ஆசீர்வாதங்க.
நீ இப்படி உட்காரும் போது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உன் இடுப்புக்கு கீழே ரத்தம் ஓட்டம் ஒரு பிரஷருக்குள்ள ஆகி அழுத்தம் அதிகரித்து ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா ஓட ஆரம்பிச்சிருது. இதுவே உனக்கு ஒரு பெரிய ஆரோக்கியம். தரையில உட்காரதே பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க சாதாரணமா. ஃபாரினர் சொல்றான், அவன் சொல்றான் எனக்கு தரையிலேயே உட்கார தெரியாது. ஒரு முறை எங்க மாமனார் சர்ச்சுக்கு ஒரு ஃபாரினர் வந்தார். மாமனார் சர்ச்சில் எல்லாரும் தரையில உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் பார்த்தாருன்னா சேரே இல்லை. அவரை உட்கார சொன்னாங்களாம். எப்படி திரும்ப உட்காந்து அப்படியே இப்படி படுத்துக்கினாராம். ஏன்னா அவருக்கு தரையில உட்காந்தே பக்கத்துல பார்த்து சொல்லி, இப்படி நீ குந்தி நிற்கியே, இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில தெரியுமா? உன்னால தரையில உட்காந்து நல்லா குனிஞ்சி நல்லா உருட்டி அப்படியே உருட்டி உன்னால மென்னு சாப்பிட முடியும்னா அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில. அல்லேலூயா. உன் சொந்த கடமைகளை உன்னால் செய்து கொள்ள முடியுமே என்றால் அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில. இதெல்லாம் இப்ப தெரியாது. பக்கத்துல பார்த்து 20s 40s 60s இருக்க வரைக்கும் ஒன்றும் தெரியாது. போக போக தான் தெரியும். அல்லேலூயா. உங்க உடலே உங்க வாழ்க்கை ஒரு பெரிய சொத்துக்கள் என்று சொல்லி இவைகளையே கொடுத்த ஆண்டவர் உங்கள் காரியங்களை ஏன் வாய்க்க செய்ய மாட்டார்? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே ஆண்டவர் நிதானமாய் இருக்கலாம். ஆண்டவர் பொறுமையா இருக்கலாம். நிதானமாய் இருப்பதற்கு காரணமே நிறைவை தருவதற்காகத்தான். பொறுமையா இருப்பதற்கு காரணமே மேன்மையா தருவதற்காகத்தான். சும்மா அவர் இருக்கிறதுக்கு காரணமே சூப்பரா தரத்துக்காகத்தான். அது வரைக்கும் நான் ஜெபத்தை விட்டுற மாட்டேன், துதிய விட்டுற மாட்டேன், ஆராதனையை விட்டுற மாட்டேன், ஆண்டவரை தேடுறதை விட்டுற மாட்டேன் என்ற ஒரு பெரிய வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமே ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். தேவ செயல் உங்க லைஃப்ல இணைக்கப்படும். உங்க சுயபலத்தால் நீங்க சம்பாதித்து உங்க சுயபலத்தால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டால் அதனால ஆண்டவருக்கு மகிமை கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சம்பாத்தியத்துக்கும் உங்க வருமானத்துக்கும் ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு வாங்க முடியும்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி சொகுசா வாழ முடியும்னு வச்சுக்கோங்க. அதனால ஆண்டவருக்கு என்ன மகிமை இருக்கும்? நான் வேலைக்கு போனேன், நான் சம்பாதிச்சேன், வெளியே சொல்லிப்போம் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ஆனா மனசு சொல்லும் நீ தானே சம்பாதிச்ச, நீ தானே சம்பாதிச்ச. அந்த மனசு சொல்லும். ஆனா கர்த்தர் என்ன திரும்ப பண்ணுவாரு? பல ஏக்கரை உனக்கு கொடுப்பார். ஆமீன் சொல்றவங்களுக்கு எல்லாம் தருவார். யாரும் வாழ்ந்திராத நலமும் விசாலமான இடத்தை உனக்கு கொடுப்பார். நீ கட்டாத வீடுகளை கொடுப்பார். ஏன் அப்படி சொல்றாரு? வெட்டாத தோட்டங்கள், நட்டாத தோட்டங்கள், வெட்டாத கிணறுகள். ஏன்னா அதுல தேவனுடைய முழுக்க முழுக்க அவருடைய செயல் இருக்கு, முழுக்க முழுக்க அவருடைய பிரயாசம் இருக்கு, முழுக்க முழுக்க தேவ செயல் இருக்கிறதுனால நீ காலம் ஃபுல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவ. ஓ, இது கர்த்தர் எனக்கு தந்தது, கர்த்தரால் எனக்கு வந்தது. கர்த்தர் மனு மக்கள் மத்தியில் நடப்பிக்கும் காரியத்தில் அதிசயமானவர், அற்புதமானவர், ஆச்சரிய காரியங்களை செய்கிறவர். அவர் இத்தனை அற்புத நன்மைகள் செய்கின்றபடியினால் தான் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை பார்த்து மிக தெளிவாக போதிக்கிறார். தயவு செய்து ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க, சோர்ந்து போகாம எப்பயாச்சும் இல்ல எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க. காலை டைம் இருக்கா முட்டி போட்டுருங்க, அதிகாலை நேரம் இருக்கா முட்டி போட்டு முக்காடு போட்டுருங்க, தேவ பாதத்துல உட்கார்ந்துருங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்துருங்க. மத்தியானத்தில் நேரம் இருக்கா உட்கார்ந்துருங்க, ராத்திரி நேரம் இருக்கா உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்து பார் தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன் வாழ்வில் செய்யக்கூடிய காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும், பிரமிக்க கூடியதா இருக்கும். அவர் செய்யக்கூடிய நியாயங்கள், அவர் செய்யக்கூடிய நீதிகள், அவர் உன் வாழ்வில் செய்யக்கூடிய அற்புத செய்கைகள் எல்லாம் பிரமிக்க கூடியதாய், வியக்க கூடியதாய், மகிமை நிறைந்ததாக இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நல்லா பிளஸ் பண்ணாரு, நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணீங்க, நல்லா பிளஸ் பண்ணாரு. எங்க அவங்களுக்கே பார்த்து சொல்லுங்களேன், நல்லா பிளஸ் பண்ணாரு, நல்லா ஜெபம் பண்ணீங்க, நல்லா பிளஸ் பண்ணாரு,
நல்லா ஜெபம் பண்ணீங்க, நல்லா பிளஸ் பண்ணாரு. ஜெபத்தை விட்டுட்டு திமிரு எரிகிச்சு, கொஞ்சம் பெருமை எரிகிச்சு, கொஞ்சம் சினிமா எரிகிச்சு, கொஞ்சம் டிவி எரிகிச்சு, கொஞ்சம் சீரியல் எரிகிச்சு. அப்படியே கவுந்துக்குனீங்க. பிளஸிங்ஸ் அப்படியே ஸ்டாக்னட் ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. முன்னாடி ரொம்ப சூப்பரா இருந்ததுல, ஆமா ஆமா இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது? ஒன்னும் வளர்ச்சியே இல்லையே, அப்படியே கிடக்குது. ஏன்னா முன்பு இருந்த ஃபெய்த் போயிருச்சு, ஜெபம் போயிருச்சு, ஆராதனை போயிருச்சு. ஆண்டவருக்காக காண்பித்த வைராக்கியம் குறைஞ்ச உடனே நன்மையெல்லாம் குறைஞ்சு போச்சு. நான் சொல்றேன், உன் வைராக்கியமோ உன் ஜெபமோ உனக்குள்ள இருக்கக்கூடிய தியாகமோ உன் வாழ்க்கையை அற்புதரகமாக உயர்த்தும், உன் வாழ்க்கையை ஆச்சரியரகமாக மேன்மைப்படுத்தும். ஆகவேதான் வளர்ச்சி பெற்ற தேவதாசர்கள் முற்பிதாக்களை பாருங்கள், கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னாங்க. ஏன் அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணாங்க? யோபு வாழ்க்கையில அவன் எல்லாமே இழந்தாங்க. ஆனா அவன் சொல்றான், நான் 1000 இழந்தாலும் என் ஆண்டவர் இழக்க மாட்டேன். ஏன்னா 1000 இழந்தாலும் என் ஆண்டவர் நான் இழக்காம இருந்தால் இழந்தது 1000 இருக்கலாம், பெறுவது 10,000 இருக்கும். ஆகவே கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவங்களுக்கு ரகசியம் புரிஞ்சிருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. நீங்க எவ்வளவு பெற்றாலும் அதெல்லாம் மண்ணு தான். ஆனா அவருடைய உறவு என்பது ஒரு பெரிய மாணிக்கம் தான், பெரிய மாணிக்கம் தான், பெரிய மகிமை தான், பெரிய மேன்மை தான். அந்த மகத்துவ ஐக்கியம் நமக்கு என்றைக்குமே மேன்மையா தெரிகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை மேன்மையாகவே இருக்கும். சாலமோன் பேராலயத்தை கட்டி முழங்கால் படியிடுகிறான், கரங்களை உயர்த்துகிறான், கர்த்தரை நோக்குகிறான். பரலோக மகிமை இறங்கி வருகிறது. சாலமோனுக்கு முன்பதாகவும் அவன் கட்டியது போல பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், அரண்மனை யாருமே கட்டவில்லை. சாலமோனுக்கு பிறகும் ஆலயமும் அரண்மனையும் யாரும் பிரம்மாண்டமாய் கட்டவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டுனா. நம்மெல்லாம் வீட்டை கட்டும் போது ஒரு செங்கல் மேல ஒரு செங்கல் வைக்கும் போது நடுவுல சிமெண்ட் கலவையை சொருவும். அவன் எப்படி தெரியுமா கட்டினா? ஒரு கல்லை வச்சுட்டு அதுக்கு மேல கல்லை வைக்கிறதுக்கு முன்னாடி கோல்ட உருக்கி ஊத்துனா. ஒவ்வொரு கற்களும் சிமெண்ட் கலவை மேல இல்ல, ஒவ்வொரு கற்களும் பொன்னின் மேல் கட்டப்பட்டது. ஏன் நேபுகாத் நேச்சார் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஒரு கல் மேல் கல்லிராதபடி எடுத்துக்கிட்டு போனான் தெரியுமா? அந்த ஒவ்வொரு கல்லுக்குள்ளையும் தங்கங்கள் இருந்தது. அப்படி கட்டினா. தங்கம் இருந்தது, வைடூரியம் இருந்தது, அழகு இருந்தது, மாணிக்க கற்கள் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. பிரதிஷ்டையின் நாளிலே பரலோக தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தி பலிகளை செலுத்தி தேவனை நோக்கி அவன் முறையிடும் பொழுது பரம சேனையின் திரளான் சேனைகளின் தேவன் இறங்கி வந்தான். என்ன தெரியுமா சொன்னாரு? சாலமனே, சூப்பர் யானி, சூப்பர் யானி, சமால் யானி, கோல்டுலயே கட்டியிருக்கியே, மாணிக்கமும் மரகதமுமா மின்னுதே, ஏனை தந்தங்களும் விலையேற பெற்ற மரங்களும் இத்தனை பிரமிப்புண்டாகக்கூடிய கட்டியிருக்கே, பார்க்கறதுக்கு எனக்கே ஆசையா இருக்கு. நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இங்கேயே நான் குடும்பம் நடத்தலான்னு விரும்புறேன் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இங்க பொண்ணு இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், மாணிக்கம் இருக்கலாம், விலையுறந்த கற்கள் இருக்கலாம், அதுக்காக நான் வரல. அது எனக்கு பிரியம் இல்ல. எனக்கு எது தெரியுமா பிரியம்? இந்த இடத்துல ஜெபம் பண்ண நீ ஆரம்பிச்சா, இந்த இடத்துல நீ ஜெபிக்க துவங்கினா, இங்கே வாய்களை திறந்து நீ ஜெபிக்க ஆரம்பித்தா, பரலோக தேவனுக்கு நேராக உன் கைகளை உயர்த்தினா, வானத்தையும் பூமியும் படைச்சு ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை தாழ்மைப்படுத்தினா, தேவாதி தேவனுக்கு முன்பாக துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நீ ஏறெடுத்தா, அந்த ஜெபங்களுக்கு என் கண்கள் கவனிக்கிறவைகளும் அந்த ஜெபங்களுக்கு என் செவிகள் திறந்து காணப்படும்.